வாரம் நம்ம அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று முட்செடியில் மோசேக்கு சொன்னதை யூதர்கள் கேள்விகள் கேட்கும்போது அவர் நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஈவன் பிஃபோர் ஏப்ரஹாம் ஐ வாஸ் என்று சொல்லவில்லை, ஐ ஆம் என்று சொன்னார். அதில் தொடங்கி அவருடைய பூமிக்குரிய ஊழிய பிரயாணத்தில் மீண்டும் மீண்டும் ஐ ஆம் என்ற வேர்டை பல கோணங்களில் பல இடங்களில் இயேசு எடுத்து சொன்னார். ஸோ ஹீ கால்ட் ஹிம்செல்ஃப். சரீரப்பிரகாரமாய் பூமியில் வந்த இயேசு தன்னை அந்த ஐ ஆம் என்று சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிற அந்த தெய்வம் என்று சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸில் சிலதை எடுத்து இந்த காலங்களில் படிப்பது நலமாக இருக்கும். முதலாவது, இன்றைக்கு நாளைக்கு நம்ம பைபிளை பற்றி பேசிகிட்ருக்கோம். முதல் வாரம் அது எனக்கு ஆகாரம், ரெண்டாவது வாரம் அது எனக்கு குளிக்கிறீங்களா, மூன்றாவது வாரம் இட் இஸ் ஏர். ஆமேன். காற்று, தண்ணீர், ஆகாரம், இது மூன்றும் இல்லாமல் ஒருவர் பிழைப்பது கஷ்டம். ஸோ நாளைக்கு காற்று அப்படின்னு பேச போகிறோம், த பிரெத் ஆஃப் காட். இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். இயேசு தன்னை குறித்து அவருடைய சீக்வன்ஸ் ஆஃப் மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ், பல்வேறு விஷயங்களை ஐ ஆம் என்று சொன்னார். அதில் ஒன்று, நான் ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். யூதர்களுடைய ஜூடாயிசம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பங்கிலிருந்து அல்லது பழையற்பாட்டிலிருந்து தங்களுடைய பண்டிகைகள் அல்லது தங்களுடைய, இன்னும் சொல்ல போனால் பலிகளின் நேரங்களில் யூதர்கள் செய்த சில விஷயங்களெல்லாம் இயேசு எடுத்து அதை ரீஇன்டர்பிரேட் பண்ணி தன்னையே அவர்கள் செய்ததா நான் தான் என்பதை அவர் எடுத்து சொல்லுகிறார். ஸோ அவருடைய ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிற ஐ ஆம் என்ற ஸ்டேட்மெண்ட்ஸில் யூதர்களுடைய அனுபவங்களை, பழையற்பாட்டில் இருக்கின்ற அனுபவங்களை ரீஇன்டர்பிரேட் பண்ணுறார். அவர்கள் செஞ்சதை எடுத்து நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதாங்க, அது நான் தாங்க என்று அவர் சொன்னார். அவனுங்களுக்கு வெறுப்பாக ஏறிச்சு. இன்றைக்கு நம்ம படிக்க போவது, he says, I am the bread of life. நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். 40 வருஷம் சாப்பாடு கொடுக்குறார். எனக்கு கொடுத்துருந்தா நான் வேலைக்கே போயிருக்க மாட்டேன். நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு டென்ட்டை போட்டு நட்சத்திரங்களை பார்த்து வனாந்தரத்தில் தண்ணியை குடிச்சிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். அவ்வப்போது காடை வேறு கொடுத்தார். ஸோ he fed his people in the wilderness with manna. ஒவ்வொரு நாளும் காலையில் வெளியே போவார்கள். அவர்கள் போய் அப்பத்தை, அந்த மன்னாவை எடுத்து அதை எப்படி சமைக்கணுமோ கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தண்டூரியாகவோ அல்லது வறுத்தோ எனக்கு தெரியாது, சாப்பிட்டார்கள். ஆமேன். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தன் ஜனங்களுக்கு அப்பத்தை, மன்னாவை கொடுத்த தெய்வம். ஸோ அந்த விஷயத்தை சார்ந்து தான் இங்கே பேச்சு வருகிறது. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இந்த விஷயங்களுக்கு முன்னாடி, இதை நடப்பதற்கு முன்பாக, நானே ஜீவாப்பம் என்று அவர் சொல்வதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு என்பது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பிஃபோர் he said I am the bread of life, அவர் என்ன செஞ்சார்? 5000 புருஷர்கள், அவங்க மனைவி பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் 5000, ஒரு 20000 பேர் வச்சுங்களேன், அவ்வளோ பேரை போஷிக்கிறார். கிட்டத்தட்ட வனாந்தரம், இதுவும் வனாந்தரம். வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து போஷித்தார். இங்கேயும் வனாந்தரம். நேரம் சாயங்காலம், நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம், இடம் வனாந்தரம், நேரம் சாயங்காலம், ராத்திரி ஆயிட்டு, பக்கத்தில் அடையார் ஆனந்த பவன் இல்லை அப்படின்னு. ஸோ அவர் போஷிக்கிறார் பாருங்கள், அப்பத்தை அள்ளி கொடுக்குறார், எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே செய்தது போல் இங்கேயும் அப்பத்தை கொடுக்கிறார். ஒரு ரியல் பேரலல் அவர் செய்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு, இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் எல்லோருக்கும் அப்பத்தை கொடுக்கிறார். 5000 பேரை போஷித்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷித்த உடனே ஜனங்களெல்லாம் ஆரவாரமாக சொன்னாங்க, இவர் தான் எங்கள் தீர்க்கதரிசி. he is really, they proclaim him as a prophet. எங்கள் தீர்க்கதரிசி இவர் என்று முழக்கம் தொடங்கினார்கள். மனுஷங்க அன்னைக்கும் மாறல, இன்னைக்கும் மாறல. ஏதாவது ஒன்று செஞ்சோம், கொஞ்சம் நல்லா செஞ்சோன்னா ஜனங்க நம்மளை புகழ்வது சகஜம். ஸோ சொல்கிறார், நாங்கள் நீதான் தீர்க்கதரிசி என்று அவரை
பல விதத்தில் புகழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை எல்லாருக்கும் கொடுத்த பின்னாடி அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுகிறார். ஆமென். சீஷர்களை அனுப்பி விடுகிறார். அவர்கள் கலிலியா கடல் என்று கடல் இல்லை, ஆனால் அது ஏனோ கலிலியா கடல், அதை தாண்டி மறுகரைக்கு போக சீஷர்களை படகில் ஏற்றிட்டு அவர் எங்கே போனார்னு தெரியல. அவர் மலையில் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். ஸோ எல்லோரும் போஷிக்கப்பட்டாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கும்பல் ஆமென் இப்போ இயேசுவை தேடுது. இவர் எங்கே போயிட்டார்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் இவங்களை ஏற்றிட்டு அந்த படகுல ஏறல பாருங்கள். இவர் எங்கே போனார்னு தெரியல. ஸோ அவங்க எங்கே போனான்னு தெரியாமல் ராத்திரியில் உங்களுக்கு தெரியும், சீஷர்கள் புயலில் சிக்கி கொண்டார்கள். இயேசு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி சீஷர்களும் இயேசு அந்த படகில் ஏறி சீஷர்களோடு சேர்ந்து மறுகரைக்கு போனார்கள் என்ற சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் காலையில் இந்த ஜனங்க சும்மா இருக்கலங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாளுக்கு படகை பிடிச்சி அவங்களும் மறுகரைக்கு வந்துட்டாங்க. திரள் கூட்டம் அங்கேயும் வந்திருக்கு. அவங்க வந்து இயேசுவை பார்த்து கேட்டார், நீங்கள் எப்படி வந்தீங்க? நாங்கள் உங்களை ராத்திரிலாம் தேடிக்கிட்டு இருக்கோம், எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவை பார்த்து என்ன திரும்ப சொன்னாங்க, நேற்றுக்கு அப்பம் கொடுத்தீங்க, இன்றைக்கும் கொடுங்கன்னு. நேற்றுக்கு செஞ்ச மாதிரி இன்றைக்கும் செய்யுங்க. 5000 பேரை போஷிக்கிறார். மலைக்கு போய் விடுகிறார். புயலில் படகு சிக்குகிறது. இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறார். பின்பு படகில் ஏறி மறுகரைக்கு போகிறார். ஆமென். இந்த நடந்த உடனே இன்னைக்கு வாசிக்கிற நம்முடைய டெக்ஸ்டில் அதை நம்ம லேண்டு பண்ணுகிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும். John 6:31 through 35. நம்முடைய our fathers ate manna in the desert, as it is written, he gave them bread from heaven to eat. அடுத்த வாஸ். Then Jesus said to them, உங்க தமிழே கவனிங்க, verily verily I say unto you, Moses gave you not that bread from heaven, but my Father giveth you the true bread from heaven. மோசே தரல உங்களுக்கு, நான் தருவது மெய்யான ஜீவாப்பம். அடுத்த வார்த்தை கவனிங்க சொல்ல, for the bread of God is he which cometh down from heaven and giveth life unto the world. யூதர்கிட்ட சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். ஆமென். 34. Then said they unto him, Lord, evermore. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றார். ஆமென். And Jesus said unto them, I am the bread of life. நானே ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். இவரு அவங்க வந்து சாப்பிட்ற அப்பத்தை சொல்றாரு, இவர் வேற ஏதோ சொல்றாரு. நான் போன வாரி சொன்ன மாதிரி சூப்பர் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் புரியாதவர்கள். ஆமென். So he cometh, சொல்றார், and Jesus said unto them, I am the bread of life. He that cometh to me shall never hunger, and he that believeth on me shall never thirst. ஆமென். அழகிய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவும் யூதர்களுக்கும் ஒரு சம்பாஷணை, ஒரு கான்வர்சேஷன். ஜனங்க சொல்றாங்க, give us the bread, இன்னும் கொஞ்சம் அப்பம் கொடுங்க, நேற்றுக்கு தானே கொடுத்தீங்க. கோஷம் போட்டிருப்பாங்க, வேண்டும் வேண்டும் அப்பம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல். ஸோ இயேசு சொன்ன வார்த்தைகளை பிட்டு கொஞ்சம் இதை உடைச்சிட்டா அதனுடைய ஆழங்கள் என்ன இயேசு விரும்பினார் என்பதை சொல்லிட்டு போகிறேன். நம்பர் 1 பிரெட் அப்படின்றார். அப்பம் என்ற வார்த்தை கிரீக் ஆர்டோஸ் என்ற வார்த்தை அல்லது ஃபுட் என்று தான் அர்த்தம். பிரெட் என்றால் இட் சாட்டிஸ்ஃபைஸ் அண்ட் சஸ்டெயின்ஸஸ், அது நம்மை தாங்குகிறது, நம்மை திருப்தியாக்குகிறது. ஆமீன். கோதுமையாலேயோ பார்லியாலேயோ அல்லது ஏதோ ஒரு மாவை எடுத்து அதில் தண்ணீரையும் அதில் போட வேண்டிய ஈஸ்ட் எல்லாத்தையும் போட்டு உருவாக்கப்படுகிறது. ஆமீன். பைபிளில் எல்லாத்துக்குமே பிரெட் என்று சொல்லப்படுகிறது. கிவ் அஸ் டுடே அவர் டெய்லி பிரெட் அப்படின்னா ஆகாரம், அது இறைச்சியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது பிரெட்னு சொல்கிறாரு. அவர் பிரெட் சாட்டிஸ்ஃபைஸஸ், அது எதுலேருந்து செய்கிறதோ. நம்ம எல்லாரும் சாப்பிட்றவங்க தான், சாப்பாடு நம்மளை திருப்தி ஆக்குகிறது. ஒருத்தரும் ஒத்துக்கல பாருங்க, ரொம்ப நல்லவங்க. ஃபுட் ரொம்ப பசியாக இருக்கும்போது நல்ல ஒரு பிளேட் பிரியாணி கிடைச்சா திருப்தி ஆக்குதா இல்லையாங்க? இட் சாட்டிஸ்ஃபைஸஸ், இட் சஸ்டெயின்ஸஸ். அது உலக பிரகாரமான அப்பம், அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது,
என்னை சஸ்டெயின் பண்ணுகிறது. ஸோ அது உலக அப்பம். 2 அவர் சொல்கிறாரு, திஸ் பிரெட் இஸ் அ பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்றார். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம் என்றார். அந்த லைஃப் என்பதற்கு அங்கே சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை ஜூவே, ZOE, ஜூவே என்ற வார்த்தை. நார்மலாக இருக்கிற கிரேக்க மொழியில் அந்த ஜூவே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப உற்சாகமாக இருப்பது, ஆக்டிவாக இருப்பது, வைப்ரண்ட்டாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்படி உயிரோட்டமாக இருப்பது. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி பேன் இருப்பாங்க, அப்படி இல்லை. ஜூவே என்றால் உயிரோட்டம் உள்ள வாழ்வு. ஆமென். எத்தனை பேர் அப்படி உற்சாகமாக இருக்கீங்க? ஸோ ஷோயிங் லைஃப், எக்ஸூபரன்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நாட் ஹேவிங் அ டல் லைஃப், ஆக்டிவாக இருப்பது. அது ஜுவே என்ற நார்மல் கிரேக்க மொழியில் நார்மலாக ஜுவே என்ற வார்த்தைக்கு அது அர்த்தம். ஆனால் கிரேக்க மொழியில் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஜுவே என்ற வார்த்தை அதையும் தாண்டி சுவிசேஷங்களில் அதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. நாட் ஜஸ்ட் an exuberant or exciting or active life. சொல்றார் life that is of God and comes from God. ஆமென். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுடைய ஜீவன், தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவன். ஸோ அவர் சொல்றார், நானே ஜீவ அப்பம், நான் ஜீவன் தருகிற அப்பம். ஸோ இந்த அப்பத்தை, இந்த ரொட்டியை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை சஸ்டெயின் பண்ணும், உங்களை திருப்தி ஆக்கும். ஆனால் இந்த அப்பம் நான் தருகிற அப்பம் ஜீவ அப்பம். அதில் என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் என்பது ஜுவே என்ற வார்த்தை. அப்படின்னா அதில் தெய்வீக ஜீவன் இருக்கு, அதில் லைஃப் இருக்கு அப்படின்றார். உலகத்தில் இருக்கிற எந்த அப்பத்தாலும் அது உங்களுக்கு தர முடியாது. அந்த அப்பம் நான் தான் அப்படின்றார். யூதர்களுக்கு அது கடைசி வரையும் புரியவே இல்லை. ஆமென். ஸோ தேவனோடு இருக்கின்ற தெய்வீக ஜீவன் தான் நமக்கு தரப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லிவிங் பிரெட், பிரெட் ஆஃப் லைஃப். ஆமென். ஜூவே லைஃப் நமக்கு தருகிறார். ஸோ ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நான் உங்களை திருப்தி ஆக்குவது மட்டுமல்ல, நான் உங்களை சஸ்டெயின் பண்ணுவது மாத்திரமல்ல, நானே அங்கிருந்து வந்த ஜீவன், நான் தேவனுடையவராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஜீவன் தருகிறேன். இது உலகத்தில் எந்த அப்பமும் உங்களுக்கு தராது. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்து அப்பத்தை தேடி வந்த ஒரு கூட்டம் ஜனங்கள். ஆமென். நேற்றைக்கு அப்பத்தை பிட்டு பெருக செய்தார், 5000 புருஷர்களை போஷிக்க செய்தார். He multiplied bread. இப்போ இவங்க எது தேடுறாங்கன்னா, இந்த ஜனங்க அப்பத்தை தேடுறாங்க. நேற்றுக்கு கிடைச்ச மாதிரி அந்த சங்கராமியின் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் அவர் பிட்டு கொடுத்துருக்கிறார். சாப்பிட்ட திருப்தியில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் முற்பிதாக்கள் 40 வருஷம் சாப்பிட்டாங்க. இப்போ இவனே என்ன கணக்கு சொல்கிறாங்க, நீங்களும் ஒரு 40 வருஷம் கொடுங்க. அவங்க அந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான அப்பத்தை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஆவிக்குரிய ஆழங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் சொல்றார், இல்லைங்க, நான் ஜீவ அப்பம்ன்றார். ஐ ஆம் த பிரெட் தட் பிரிங்ஸ் லைஃப். அது அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நினைக்கிறேன் அதில் ஒரு கூட்டமும் இருந்திருக்கும். டே, அவர் பாடுறா, அப்படி தொட்டன்னு அப்பமா வருது, மீனா வருது, இப்படி இவர் பின்னாடியே சுற்றிட்டா நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கீங்க. ஓகே, we will follow Jesus and all our needs will be met. இவர் பின்னாடி நடந்துட்டா நம்ம திருப்தியா ஒரு 40 வருஷம் ஏன்னா அவர் நேற்றுக்கு நிஜமாவே அப்பத்தை கொடுத்துருக்கார். ஒண்ணுமே இல்லாம சும்மா 5 அப்பத்தை எடுத்தாரோ, சும்மா ஊரெல்லாம் அப்பங்க, மண்ணா மாதிரி பொழியுது. அப்படி எல்லார் கையிலையும் அப்பம், எல்லாரும் சாப்பிட்றாங்க, மீனை வேற சாப்பிட்றாங்க. மெடிட்டரேனியன் ஸ்பெஷல் டயட்ல கொடுக்குறார். ஆமாம், அவ்வளோத்தையும் சாப்பிட்டவங்க நினைக்கிறாங்க, இந்த ஆள் பின்னாடி நம்ம போயிட்டா நம்ம எல்லா துன்பமும் தொலைஞ்சிரும், நமக்கு வேண்டியது சாப்பாடு. அதை 40 வருஷம் கொடுத்துட்டாரா, பரலோகமே சொந்தம் பாடுற வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டலாம். ஆனால் இயேசு எத்தனை நாளைக்கு அப்பம் கொடுத்தாரு? யோவான் 6 ஒரே நாள் தான் கொடுத்தாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He gave them bread for one day. உடனே அவர் சொல்றார், our fathers ate manna in the desert for 40 years. ஆமென். இயேசு சொன்னார், ஒரு நாள் தான் உங்களுக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்தால் நான் அதை கொடுக்க மாட்டேன், நான் ஜீவ அப்பமாக இருக்கேன். I am the bread of life. ஆமென். அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒன் டே எங்களுக்கு போதாது. ஆமென். நீங்கள் இன்னும் நிறைய செய்யுங்க. நேற்றுக்கு செஞ்ச மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த கடல் கடந்து உங்களுக்கு தேடி வருவோம் அப்படின்னு இவனுங்க ராத்திரியிலேயே படகெடுத்து மறுகரைக்கு போயிருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ ஒரு ஏக்கம் பாருங்க. ஆமென். எங்கள் முற்பிதாக்கள் மன்னாவை வனாந்தரத்தில் புசித்தார்கள். நேற்றுக்கு நீங்கள் தொடங்கிட்டீங்க, நிறுத்தாதீங்க, கொடுத்துட்டே இருங்க, நாங்கள் தின்னுக்கிட்டே இருக்கிறோம். ஏசு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
இதுக்கு முன்னாடி இயேசு இந்த கான்வர்சேஷன் போகும்போது இயேசு அவங்கள பார்த்து இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேடுறது எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் அற்புதத்தை தேடி வரீங்க, உங்களுக்கு ரொட்டி மட்டும்தான் வேணும். நீங்கள் என்னை பின்பற்றுவதே எதற்காக? அற்புதத்துக்காக, அல்லது நீங்கள் என்னை பின்பற்றுவதே ஒன்றுக்காக, அப்பத்திற்காக என்று இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொன்னார். அப்போ தான் சொல்கிறாங்க, எங்கள் முற்பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டார்கள். ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. ஏற்கனவே எங்கள் யூதர்களுக்கு, எங்கள் இஸ்ரவேலுக்கு எங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். நேற்றுக்கு நீங்கள் செஞ்சீங்க, திரும்ப கொடுங்க என்றார். இவர் நான் ஜீவா பண்றார். இது அவனுங்களுக்கு செட் ஆகவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Your fathers ate bread from heaven, but they did not eat the true bread அப்படின்றார். உங்க தகப்பன்மார்கள் மன்னாவை புசித்தது உண்மைதான், ஆனால் அவர்கள் புசித்தது மெய்யான அப்பம் அல்ல, நான் தான் மெய்யான அப்பம் என்றார். அவங்க சாப்பிட்டது உடலுக்கு, நான் தருவது அதையும் தாண்டினது. So our difference அவர் சொல்றார். He tries to tell the difference between what the fathers ate and what I am offering. பிதாக்கள் சாப்பிட்டதற்கும் நான் உங்களுக்கு தருவதற்கும் உள்ள வித்தியாசத்தை இயேசு எடுத்து சொல்ல விரும்புகிறார். அவங்க சாப்பிட்டது சரீரத்திற்கு மன்னா, நான் தருவது மெய்யான அப்பம் அப்படின்றார். ஆமென். So this is very important. Sir, true bread என்றார். இரண்டாவது true bread அப்படின்றார். God is giving you true bread. ஆமென். அப்படின்னா அந்த bread என்ற இது ஏதோ ஒன்றை இம்ப்ளை பண்ணுகிறது. இயேசு சொன்னார், நீங்கள் அப்பத்தை சாப்பிட்டீங்க, ஆனால் அது உண்மையான அப்பம் அல்ல, ஆனால் நான் தருகிற அப்பம் மெய்யான அப்பம். தகப்பன்மார் புசித்ததற்கும், யூதர்களே உங்கள் தகப்பன்மார் மோசே கூட வனாந்தரத்தில் புசித்ததற்கும் நான் இப்பொழுது தருவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அது சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட அப்பம், நான் தருவது மெய்யான அப்பம். The true bread அப்படின்றார். ஆமென். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னு அவரே சொல்கிறாரு. நம்பர் 1, he tells a few things about the true bread. Number 1, it comes from heaven. ஆமென். The true bread from heaven அப்படின்றார். My father giveth you true bread from heaven. ஸோ இந்த அப்பம், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த அப்பம் எங்கேருந்து வருதுன்னா, பரலோகத்திலிருந்து வருகிறது. யூதர்கள் சொன்னார்கள், மன்னாவும் பரலோகத்திலிருந்து தான் வந்துச்சு, எங்கள் முற்பிதாக்கள் சாப்பிட்டார்கள். அப்போ தான் சொல்கிறார், அதுவும் மன்னா தான், அதுவும் மோசே கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன், ஆனால் நான் தருவது மெய்யான அப்பம். அடுத்த வசனம் கொடுப்பீங்களா? Bread of God is he which cometh down from heaven, giveth life unto the world. எல்லாரும் யூதர்னு சொல்லுங்களேன். யூதர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பாங்க சாப்பிட்ட, உங்கள் தகப்பன்மார் சாப்பிட்டாங்க, அது அப்பம் இல்லைன்னு சொல்லலை, நான் தருவது மெய்யான அப்பம். ஆனால் இந்த மெய்யான அப்பம் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஜீவனை தரேன்றார். அது அவங்களுக்கு இன்னும் செட் ஆகாது. ஆமென். அவங்க யூதர்கள் என்ற அந்த வம்சத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இயேசு சொல்றார், I came to give life not only to the Jews. யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே நான் ஜீவாப்பமாய் வந்தேன். அதனுடைய ஆழம் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். So sir, life to the world. ஆமென். மன்னா உலகத்திற்கு ஜீவன் தரவில்லை, மன்னா உங்கள் தகப்பன்மார்களுக்கு ஆகாரம், ஆனால் நான் தருகிற மெய்யான அப்பம் உலகத்திற்கே வெளிச்சம். ஆமென். ஸோ இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல என்பதை அப்பவே அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஸோ ட்ரூ பிரெட் இஸ் நாட் ஃபார் த ஜூஸ், ட்ரூ பிரெட் இஸ் ஃபார் த வேர்ல்ட். ஆமென். இது உங்களுக்கு ஜீவனை தரும். ஆமென். நம்ம என்னைக்காவது ஒரு அப்பத்தை சாப்பிட்டு எனக்கு ஜீவன் வருதுன்னு சொல்லியிருக்கோம்? இல்லைங்க. திருப்தியாக்கும், சஸ்டெயின் பண்ணும், என்னை திருப்தியாக்குகிறது சாப்பாடு. ஆனால் தேவன் மெய்யான அப்பம், அதை புசிக்கும் போது அது எனக்கு ஜீவனை தருகிறது. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உயிரோடு தான் இருக்கிறேன். ஸோ சாப்பாடு எனக்கு ஜீவனை தருவதல்ல. ஸோ இயேசு சொல்லுவது இந்த பூமிக்குரிய ஜீவன் அல்ல, அவர் வேற ஏதோ ஒன்று சொல்லுகிறார். எதுமாரி நிற்க தெரியும், நீங்களும் நானும் புசிக்கிற அப்பம் இந்த உலக பிரகாரமான அப்பம் அல்ல, அது ஜீவ அப்பம். The true bread. Amen. It gives you life. It gives life to the world. It is a life-giving bread. This is totally different from the bread that the Jews are speaking about. Amen. மூன்றாவது இப்படி சொல்றாரு. ஆமென். The true bread, அந்த மெய்யான அப்பம் வேற யாரும் அல்ல, நான் தான் அப்படின்றார். அப்பம் என்பது ரொட்டியாக, அது கோதுமையிலிருந்து, ஈஸ்ட்லேருந்து, தண்ணி, உப்பு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொட்டியில் ரைசன்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், திராட்சை இருந்தால். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக பிடிக்கும். அவர் சொல்கிறார், இதெல்லாம் கொடுக்க நான் வரல. ஆமென் சொல்ல மாட்டிங்களா?
நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒன்று, நான் உங்களுக்கு தருவது மெய்யான அப்பம், அது பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த மெய்யான அப்பம் வேற யாரும் அல்ல, நான் தான் அப்படின்ட்டு. ஐ ஆம் த ட்ரூ பிரெட் அப்படின்ட்டு. ஐ ஆம் த பிரெட் ஃப்ரம் ஹெவன். ஸோ நான் ஒரு பர்சன் பூமியில் வந்திருக்கேன் சரீரப்பிரகாரமாய். ஆமேன். ஸோ இயேசு வந்தது அங்கே என்ன சொல்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு டெய்லி இப்படி 5 அப்போ 2 மீனை பிட்டு சங்கரா மீனும் ரொட்டியும் கொடுக்க வரல. நான் வந்தது ஜீவன் தர. நான் அதை பரிபூர்ணமாய் தர வந்தேன். நான் என்னையே தர வந்தேன். நீங்கள் புசிக்கிற அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம் வேற யாரும் அல்ல, நான் தான்றார். ஸோ இங்கிலீஷ் ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஐ ஆம் த பிரெட் அப்படின்றார். அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஸோ ஜனங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதை நிறுத்தாதீங்க, தந்துட்டே இருங்க என்று சொன்னவர்களுக்கு கர்த்தர் சொன்னார், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நான் உங்களுக்கு நாளைக்கு பிரெட்டு தர மாட்டேன். ஆமேன். இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே நான் கால்வரிக்கு போய் ரத்தம் சிந்தி மறித்து நான் பாட்டுன்னு பரலோகம் போயிட்டு என் திட்டத்தின்படி திருச்சபை இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது என்னுடைய திட்டம். அதனால் டெய்லி நான் உட்காந்து உங்களுக்கு பிட்டு கொடுப்பேன், நீங்கள் தின்னுட்டு இருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அதை செய்ய வரல. ஒரு நாள் அற்புதம் செஞ்சேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் வந்ததே உலகத்திற்கு ஜீவனை தருகிற. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர்? ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நீங்க அப்பத்தை தேடுறீங்க, நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன். இன்னொரு முறை நீங்க அப்பத்தை தேடுறீங்க, நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண வந்தேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. Many times we come to Jesus for what he gives. அவர் எனக்கு என்ன தருவார், அவர் எனக்கு என்ன செய்வார் என்பதுக்கு தான் வருகிறோமே தவிர அவர் யாரா இருக்கிறார் என்பதுக்கு வருவது கம்மியாயிட்டே இருக்கிற காலம். புரியல உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்றேன், அவர் எனக்கு என்ன செய்வார். we come for what he gives. அவர் எது தருகிறார், நம்ம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலைங்க. நான் வேண்டான்னு சொல்ல, எல்லாருமே தேவையுள்ளவர்கள், நானே தேவையுள்ளவனா இருக்கிறேன். what he gives, what he does, அதை விட who he is, அவர் என்ன செய்வார் என்ன தருவார் என்பதை விட அவர் யாரா இருக்கிறார் என்பதற்காக எத்தனை பேர் அவரை நேசிப்பேன்னு சொல்றோங்கிறத. இன்னொரு வாட்டி அவர் என்ன தருவார், அவர் என்ன செய்வார், அது 2வது இடத்துல. அதை விட எனக்கு முக்கியம் அவர் யாரா இருக்கிறார், அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். அதற்காக வருவீர்களா? ஸோ இயேசு சொல்றார், நீங்க என்கிட்ட அப்போன்னு தேடி வரீங்க, அந்த அப்பம் உண்மையான அப்பம், வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே அப்படின்றார். ஹல்லேலூயா. He said, I am the true bread. நான் என்னையே உங்களுக்காய் தருகிறேன். சுத்தமா யூதர்களுக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை தருகிறீரா, உங்க மாம்சத்தை புசிக்கிறதா? இப்ப உங்களுக்கு தெரியும், 6ஆம் அதிகாரம் நம்ம கம்யூனியன்ல நிறைய படிச்சிருக்கிறோம். வாட் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப்? ஸோ இயேசு சொல்ற இந்த ஜீவ அப்பம் என்ன? நம்பர் 1 இப்படி சொல்றேன், பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவ அப்பம் என்பது அவருடைய சரீரம். ஆமென். 6:51, 6ஆம் அதிகாரம் 51, 6:51 of the gospel according to John. I am the living bread which came down from heaven. நானே வானம் விட்டு இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலக ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஸோ அவர் என்ன சொல்றார், இந்த பிரெட் வேற எதுவும் அல்ல, என்னுடைய பாடி என்றார். நான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன், போன வாரம் சொல்லிட்டேன், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேக்கு முற்செடியில் சந்தித்த அந்த தெய்வம் தான் நான் தான் யெகோவா தேவன், நான் தான் வந்திருக்கிறேன். ஆமென். இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், நான் சரீர பிரகாரமாய் வந்திருக்கிறேன். நான் இப்பொழுது தர வந்தது, ஆமென், உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அப்பத்தையும் ரொட்டியும் கொஞ்சம் சங்கரா மீனையும் பிட்டு கொடுப்பதுக்கு மட்டும் நான் வரல. அதை அவ்வப்போது தருவேன், இல்லைன்னு சொல்லல. அதை விட முக்கியமா நான் வந்ததே எதற்கென்றால் என் சரீரத்தை உங்களுக்காய் கால்வரியில் தருவதற்கு வந்தேன். I came to give my body. இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் சரீரம் என்று சொல்வீர்களானால் என் சரீரத்தில் இன்னொன்று இருக்கு, அதுல ரத்தமும் இருக்கு. ரத்தம் இல்லாத சரீரம் அல்ல, ரத்தம் உள்ள என்னுடைய சரீரம். I am the life of the world. இதை புசிக்கிறவன் மட்டும் தான் திருப்தி அடைவான். Hallelujah. So he says the bread is my body. நான் இன்னும் தரல, அதை தரப்போகிறேன். சீக்கிரம் அதை கால்வரியில் ஒப்பு கொடுப்பேன் என்பதுதான் அவருடைய கருத்து. அவர் தந்த சரீரம் ரத்தம் நிறைந்த சரீரம். ஆமென். உங்களுக்கு அப்பம் வேணுமா, இயேசு வேணுமா?
நல்லா மாட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க. இன்னொரு வாட்டி, அப்பம் வேணுமா இயேசு வேணுமா? சங்கரா மீன் வேணுமா இயேசு வேணுமா? இங்க தான் இன்னைக்கு சபை சிக்கி இருக்கிற பிரச்சனை. What do we want? எதற்காக நாம் இயேசுவை தேடுகிறோம்? ஆமென். I just want bread. I want some bread. யூதர்கள் கேட்குறாங்க, எனக்கு அப்பம் கொடுங்க, இன்னும் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, நிறுத்தாதீங்க. பாரி வள்ளல் நீர் தீர்க்கதரிசி, நீர் தொட்டால் ஆகும் புகழ்றாங்க. செய்யுங்க செய்யுங்க. உங்கள் முற்பிதாக்களுக்கு ஏற்கனவே பிரசிடென்ஸ் இருக்கு, ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க, 40 வருஷம் கொடுங்க. நான் சொன்னேன், நானே ஜீவாப்பம். பார்த்தாங்க, இவர் பின்னாடியாடா படகெடுத்து ராத்திரியெல்லாம் தேடணும் என்று அவர்கள் சற்று ஏமாற்றம் அடைகிறார்கள். உங்களுக்கு பிரெட்டா வேணும்? ஐ வில் கிவ் யூ மை பாடி. அந்த கீழே படிச்ச புரியும், ஐ கிவ் மை பிளட்டி பாடி. ரத்தமுள்ள ஒரு சரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கால்வரிக்காக எல்லாரும் ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இயேசுவே எங்களுக்கு வேண்டியது அப்பம், எங்களுக்கு வேண்டியது மீன், அதோடு நிறுத்திக்கோங்க, அதுக்கு அதை தாண்டி ஆழமாக போகாதீங்கன்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இப்போ புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை, எங்களுக்கு வேண்டியது சாப்பிடணும், அதுவும் வேலை செய்யாமல் கிடைச்சா ரொம்ப அல்லேலூயா என்றது தான் அவங்க யூதர்களுடைய ஏக்கம். ஆமென். சொல்கிறார், ஐ ஆஃபர் மை பாடி, என் சரத்தை உங்களுக்காய் தருகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்புறம் அதை ரத்தத்தை பற்றியெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரம், கொஞ்சம் படிச்சுட்டே வந்தால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஜனங்கள் நல்லா கேட்டுட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜனங்கள் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். இன்னொரு வாட்டி சோகமாக சொல்ல, ஜனங்கள் இயேசுவை விட்டு விலகி. எங்க ஐ ஆம் என்றாரு, ஐ ஆம் த பிரெட் என்றாரு, ஐ ஆம் த பிரெட் தட் கேம் ஃப்ரம் ஹெவன் என்றாரு, எல்லாத்தையும் சொல்றார். நான் தான் உலகத்திற்கு ஜீவன் என்றாரு, இதுதான் மெய்யான அப்பம்னு சொல்றாரு. இதை புசிக்கிறவன் ஒரு நாளும் பசி அடைய மாட்டான், தாகம் அடைய மாட்டான் சொல்றாரு. எல்லாம் கேட்ட பின்னாடி பைபிள் சொல்ல, ஜனங்கள் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். உடனே ஆமென். இப்படி சொல்லாமா, ஒரு நிமிஷம் அவங்கள இயேசுவை அப்படி தூக்கிட்டாங்க. ஏய், எங்கள் தீர்க்கதரிசி, எங்கள் வள்ளல் இருக்கீங்களாங்க, உயிரோடு இருக்கீங்களாங்க? ஒரு நிமிஷம் அப்படி புகழ்றாங்க. இவர் நான் தான் ஜீவாப்பம், இதுக்கு மேலே நான் அப்பெல்லாம் பண்ண போகிறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். இவர்தான் எங்கள் தலைவர், ஆமென், எங்கள் அப்பம் தருபவர். நிலையா நேசிக்க கற்றுக்கணுங்க. சாதகமாக இருந்தால் பாரி வள்ளல்னு சொல்கிறதும், சாதகமாக இல்லைன்னா குறை வள்ளல்னு சொல்கிறதும் மனித இயல்புங்க. ஆனால் நம்ம வச்சிருக்கிற அன்பு தேவன் மேலையும் மனிதர்கள் மேலையும் ஏற்றத்தாழ்வுகளில் மாறாத அன்பை நம்ம வளர்த்துக்கிட்டாதாங்க வாழ்க்கையில் நல்ல ஐக்கியங்களை தொடர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, திஸ் இஸ் அவர் காய், திஸ் இஸ் அவர் லீடர், அவருக்கெல்லாம் தெரியும், அவர் எல்லாம் செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னவங்க இப்போ இயேசுவை விட்டு விலகி போனார்கள். இதுதான் என் சர்ரம், இதுதான் உங்களுக்கு தர வந்தேன் என்று சொன்னார். ஆமென். ஸோ மிச்சமானவங்களை பார்த்து, சீஷர்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இயேசு கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா? உடனே தான் பேதுரு சொன்னார், நித்திய ஜீவ மொழிகள், உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பீட்டர் செட், வேர் கேன் வி கோ, நாங்கள் எங்கே போக முடியும், எல்லாத்தையும் விட்டுட்டு. அவரும் சொல்கிற ஆங்கிள் நான் வேறு மாதிரி பார்க்குறேன். எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க தொழில் படகு எல்லாம் விட்டு உம்மை பின்னாடி வந்தீங்க, ரொட்டி கொடுப்பீங்கன்னு ஜனம் கேட்டாங்க, நீ அதுவும் கொடுக்க மாட்டேன், இப்போ நீங்கள் எங்களை வேற போகிறீங்களான்னு கேட்குறீங்க. எங்கே தான் போய் தொலைகிறது, உன்னை நம்பியில் வந்தோம் இருக்கீங்களாங்க. ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமான தெய்வம். ஸோ ஹவு டு வி partake, எப்படி இந்த இயேசுவை நாம் அடைவதற்கு? லாஸ்ட் வேர்ட் நான் முடிக்கிறேன். 35ஆம் வசனத்தில் அவர் அதை 2 வார்த்தை பயன்படுத்தி நான் முடிக்கிறேன். And Jesus said unto them, I am the bread of life, he that cometh to me shall never hunger, and he that believeth to me shall never thirst. 2 வேர்டு யூஸ் பண்ணாரு. ஒன்று கம்மத்து, எல்லாரும் சொல்லுங்க இங்கிலீஷில் கம்மத்து, 2 பிலிவத். தமிழில் பார்ப்போமா? என்னிடத்தில் வருகிறவன், என்னிடத்தில் எங்கே வரணுமா? இயேசுவனிடத்தில், என்னிடத்தில் வரணும். 2 என்னிடத்தில் விசுவாசிக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னென்ன கேட்டுக்கோங்க,
நீங்க அப்பம் கேட்குறீங்க, நீங்க தொடர்ந்து செய்யுன்றீங்க, மன்னாவை சொல்றீங்க, முற்பிதாக்களை சொல்றீங்க. ஆனால் நான் சொல்றேன், நானே மெய் ஜீவ அப்பம், என்னிடத்தில் வரணும், 2 என்னிடத்தில் விசுவாசிக்கணும். அப்படி செய்யறவங்க ஒரு நாளும் பசி அடைய மாட்டார்கள், தாகம் அடைய மாட்டார்கள். ஏன்னா நான் தருகிற இந்த அப்பம் சரீரத்துக்குரியதல்ல, நான் தருகிற இந்த அப்பம் அதை தாண்டி உங்கள் ஆத்துமா ஆவிக்குரிய சரீரமாய் தருகிறேன். Hallelujah. So he is talking 2 things. 1, coming to me, come to me. 2, believe me. Coming to him, believing him என்ற 2 விஷயத்தை இயேசு சொன்னார். I am சொல்றார். ஆமென். எதுமே நீங்க அவர்கிட்ட வந்திருக்கீங்க. எப்படி நம்ம அவர்கிட்ட வரணும் என்றதை சும்மா சாதாரணமாக நடைமுறையை சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்காக நம்ம செல்வோம். ஆமென். How do I partake? அவர் சொல்றார், என்கிட்ட வரணுன்றார். எத்தனை பேர் அவர்கிட்ட வந்திருக்கீங்க? இந்த ஜனங்க படகை எடுத்து கலிலியா கடலின் இந்த பக்கத்துலேருந்து ராத்திரியெல்லாம் பயணம் செஞ்சு அந்த பக்கம் போயிருக்காங்க. 1 மணி 2 மணி நேரம் அந்த ராத்திரியில் போயிருக்காங்க. எனக்கு தெரியல எப்படி போனாங்கன்னு. அடுத்த நாள் போயிருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுடைய வேகத்தையும் அங்கெல்லாம் கவனிக்கணும், உங்களை தான் சொல்கிறேன். அவங்களுடைய வேகத்தையும் படகெடுத்து அப்படி போகிறதையும் பார்த்தா அப்படியே இயேசு மேலே அன்பு கொண்டு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் போனது இயேசுக்காக இல்லை. எதுக்காக? நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் இருக்கிற இன்னொரு வாட்டி ராத்திரியில் படகுல ஏறி ஏறா தள்ளுறான் இல்லை ஏதோ மைலஸா போகும்போது அவரை நான் பார்த்தா எனக்கு எப்படிப்பா என்ன அன்புடா இயேசு மேலே, என்ன ஆராதனை, என்ன ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? அப்ப இல்லைன்னு தெரிஞ்சோடனே நம்மால் என்ன செஞ்சான், இப்போதான் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? It looked like they are seeking Jesus. இயேசுவை தேடுற மாதிரி ஒரு 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 காட்சி அங்கே பார்க்க முடிகிறது. உண்மையை பார்க்கும்போது தெரிகிறது அவர்கள் இயேசுவை நிஜமாக தேடவே இல்லைங்க. அவர் கொடுக்குற அப்பத்தை தான் தேடினாங்க. Amen. They are not really seeking him. They were searching for bread and sankara mean to eat. That's all. அவ்வளோ பேசிக்காக தான் இருந்தாங்களே தவிர ஆழமான அன்பு அவர்களுக்கு இல்லை. இயேசு சொல்றாரு, ஆனா உங்களுக்கு நிஜமான அப்பம் வேணும்னா 1 என்கிட்ட வரணும், 2 என்ன விசுவாசிக்கணும். இது 2 இல்லாம நீங்க என்கிட்ட வரவே. Amen. They want their physical needs met. சரீரப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படணும் என்பது மட்டும்தான் தங்களுடைய ஏக்கமாக இருந்துச்சு. ஆனால் இயேசுவை அறிவதில் ஏக்கம் இல்லாதவர்களாக இருந்தார். பவுல் சொன்னாரே, கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். அதனால தாங்க பவுல் ஓங்கி படர்ந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னும் என் இயேசுவை நான் அறியணும்? இப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் இயேசுவுக்காக வாழும். எத்தனை பேர் தைரியமா சொல்வீங்க, எங்க ஆண்டவரே நீங்க எனக்கு அப்பமும் தர வேணாம், மீனும் தர வேணாம், என்ன தரீங்களோ எனக்கு ரட்சண்யத்தை தந்தீரே, நீங்க ஜீவ அப்பங்க, நீங்க உலகத்துக்கே அப்பம், உம்மை அறிந்ததுதான் என் வாழ்க்கையில பாக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜனங்க ஆண்டவரை தேடுறாங்க. ஆமென். ராத்திரி எல்லாம் பயணம் செய்தார்கள், ஆல் நைட் பிரேயர் நடத்துகிறார்கள். நான் சொன்னது யூதர்களை. They are in every revival meeting. எங்க போனா அங்கே இங்கே அங்கே அங்கே இங்கே எங்கும் போகிறார்கள். ஆனால் போனவங்க கிட்ட நான் தான் ஜீவா போனோன்னே அவங்க விலகி போறதுக்கு காரணம் என்ன? அவங்க போனது இயேசுவுக்காக அல்ல, அவங்க போனது தங்களுடைய தேவைகளுக்காக. தேவைகளை தாண்டி இயேசுவை நேசிக்கிறவங்களா ஒரு சபை இந்த சென்னை பட்டணத்தில் வளரட்டும். Praise the Lord. They are not looking for Jesus. They are looking for bread. பக்கம் அப்பம் கிடைக்கலாம். உங்களுக்கெல்லாம் 100 வருஷம் அப்பம் சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். யாரும் இன்னைக்கு அந்த மாதிரி இறங்கின நிலைமையில நம்ம இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்னும் பைபிள் ஸ்டடிக்கு எங்கள் சர்ச்சில் எல்லாரும் வந்து இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உங்க வார்த்தையை அறியணுமே. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண எனக்கு கடவுள் கற்ப கனியே தரலாம், ஆனாலும் நான் இயேசுவை நேசிப்பேன்.
அல்லையா சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும். ஓகே, நல்ல ஏக்கம் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் பொருளாதாரம் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது, கடவுளே நீ எனக்கு சுகம் தந்தா நான் எந்த ஊருக்கு வேணா வருவேன்னாரு. புகழை காட்டிலும், செல்வத்தை காட்டிலும், ஒரு மேடையை காட்டிலும், 4 பேர் தட்ட கைத்தட்ட காட்டிலும், இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் சபையார் இப்படி விரும்பட்டுமே, இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்முடைய ஜீவ அப்பம் எங்களுக்கு வேணும், இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். இதை சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதியா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு, அந்த சாட்சி என்ற வார்த்தை ஆக்சுவலாக கிரேக்க முறையில் மார்டைரியோஸ் அப்படின்னா எனக்கு மார்டையரா இருப்பீங்கன்னு தான் சொல்லியிருக்கு. நீங்க யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஆக்சுவலா அந்த வார்த்தை பரிசுத்த ஆவி வரும்போது சாட்சினா நீங்க ரத்த சாட்சின்னு தான் சொல்லியிருக்கீங்க. அப்பத்தை தாண்டி என் இயேசுவை நேசிக்கேன்னு சொல்றவங்க இன்னைக்கு போகும்போது எத்தனை பேர் ஜபத்தில் என்ன ஜபம் பண்ண என்ன கேட்குறீங்கன்னு தெரியணுமே. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் அதை ஓரமாக வச்சுட்டு இயேசு, ஏங்க செல்வம் வேணான்னு சொல்லலை, நல்லா வாழுங்க, நல்ல வீடு, நல்ல வாகனங்கள், நல்ல உடைகள், நல்லா இருங்க, ஆனால் அதெல்லாத்தையும் விட எனக்கு இயேசு தான் முக்கியம். They are looking not for Jesus, they are looking for bread. ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? இந்த விஷயத்தெல்லாம் நானே ஜீவாப்பம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லும்போது he is calling them for a deeper relationship. என்னோடு உள்ள உறவினுடைய ஆழத்திற்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆழமும் வேணாம், உறவும் வேணாம், எங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளோதான் எங்களுக்கு. அது இல்லைன்னா நாங்கள் உங்களை விட்டு என்ன செஞ்சிரும்? இப்படி வச்சுக்கலாமா? என்னுடைய பிரசங்கத்தில் இனி ஒரு நாள் கூட உன்னை ஆசீர்வதிப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன்னு வைங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அந்த மலைக்கு போகிறோம், கலிலியா கடலை தாண்டி போகிறோம், ராத்திரியில் இந்த பள்ளத்தாக்கில் போய் அமர்ந்திருப்போம், மலை பிரசங்கத்தை கேட்க அந்த மலை அடிவாரத்தில் போய் நாங்கள் மணிக்கணக்காய் உட்காருவோம். முடிக்கும் போது ஒன்று செய்யும் ஆண்டவரை, உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் நீங்கள் அப்பத்தையும் மீனையும் தாங்க. அப்பத்துக்காய் நன்றி, மீனுக்காய் நன்றி, வாழ்க்கைக்காய் நன்றி, செல்வத்திற்காய் நன்றி, குடும்பத்திற்காய் நன்றி, சந்ததிகளுக்காய் நன்றி. இதெல்லாம் ஓங்கி படரட்டும், நம்மை ஆசீர்வதிக்கிறோம். அதை தாண்டி எத்தனை பேர் ஏக்கத்தோடு சொல்வீங்க, இதை விட எனக்கு இயேசுதான் ரொம்ப முக்கியம்? அதில் சொல்ல மாட்டேன். தலகாலி கீழே 2 எண்ணெய் பாட்டில், ஆமேன். பெட்ஷீட்டுக்கு அடியில் 3 ஒலிவ இலை, ஆமேன். கால் மாட்டில் கொஞ்சம் கலிலியா கடலின் மணல். ஆமாம், பார்த்து தான் சொல்கிறேன். ஆமேன். தலைமாட்டில் எண்ணெய், கட்டில் நடுவில் ஒலிவ இலை, கால் மாட்டில் கலிலியாவின் மணல், மிச்சம்லாம். இதெல்லாத்தை விட எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தில் இருப்பவனிட என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற உறவில் வளர்ந்தவங்க இருந்தால் அவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அங்கே போறேன், இங்கே போறேன், எங்கும் போறேன், எங்கேயும் போறதை விட இந்த பைபிளுக்கு போங்க. He said, he that cometh to me and believeth in me. அதிலே சொல்ல மாட்டீங்களா? They are having வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது கர்த்தரை தேடுவது தப்பு இல்லைங்க, ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? ஆனால் பக்க சொல்லுங்களேன், எல்லாத்தையும் விட என் தேவன் மேலே இன்னும் தாகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய பரிசுத்த தேடுதல். என்கிட்ட வாங்க, இதெல்லாம் தர்றேன்னு கூட அங்கே சொல்லவே இல்லைங்க. என்கிட்ட வந்தினா நீ தாகம் அடைய மாட்டேன், என்கிட்ட வந்தினா நீ பசிக்க மாட்டேன்ட்ட. அப்படின்னா சரீர தேவைகளை தாண்டின ஒரு ஆழம், அது உங்கள் ஆத்தும திருப்தி. அது உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த அப்பமும் தராது. அதை தரக்கூடிய ஒரே ஒரு அப்பம் நான் மட்டும்தான். I mean, we will pray for you, we will prophesy over you, we will do all those things, but we have to cross all those things and go into a deeper relationship with our Lord and our Savior, our Jesus Christ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில விஷயங்களை மனிதர்கள் கூட உங்களுக்கு திருப்தி ஆக்கலாங்க, செய்ய முடியும். ஆமென்.
ஆனால் நம்முடைய ஆத்துமத்தினுடைய ஆழமான தேவையை சந்திக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவரை தேடும் போது தேடுதலினுடைய ஆழத்தில் ஒன்று இருக்கணும். எல்லா தேவைகளை விட என் இயேசு தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கும் நான் வந்தது இன்னும் கொஞ்சம் இயேசுவை அறிய. என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வீங்க என்று இயேசு சொன்னார். நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். ஆமென். நமக்காய் மரித்தார், நமக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காய் உயிர் தெழுந்தார், நமக்காய் பரமேறினார், நமக்காய் திரும்ப 2ஆம் வருகையில் வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை ரட்சித்தார். ரட்சிப்பு ஒரு பெரிய விஷயங்க. இப்படி சொல்கிறேனே, காருக்காக நன்றி, வீட்டுக்காக நன்றி, 1000 கோடிக்காக நன்றி, குடும்பத்துக்காக நன்றி, இது எல்லாத்தையும் தாண்டி இயேசு எனக்கு பெரியவர்னு சொல்கிறவங்க இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுக்கலாமா? உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் இந்த பூமியிலிருந்து இயேசுவை நீங்கள் கடைசி வரைக்கும் அறியாமலே போயிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? இந்த பூமியில் இருக்கிற நோக்கத்திலேயே பெரிய நோக்கம், இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்முடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவை அறிகின்ற தாகம் எனக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி. அந்த காலத்தில் ஒரு பிரசங்கியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்க. அது ஒரு பொண்ணு தப்பாக சொல்லிட்டாலாம் ரிசைட் பண்ணும்போது. சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு இப்படி சொன்ன, the Lord is my shepherd, I shall not want னு எழுதியிருக்கு பைபிளில். அவள் இப்படி சொல்லிட்டாலும் தெரியாமல், the Lord is my shepherd and that is all I want. அப்படின்னா கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், அதுவே எனக்கு போதும் என்று சொன்னது போல எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. புல்லுள்ள இடங்கள் மேய்க்கட்டும், அமர்ந்த அன்ன தண்ணீர், எனக்கு ஆறுதல் தேறுதல், எனக்கு அரவணைப்பு, என் கண்ணீர் துடைக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறாருங்க. என் பாரத்தை அவர் மேலே வைக்கிறேன், என்னை சுமக்கிறார், நடத்துகிறார். அதை தாண்டி நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும். எல்லாம் என் இன்னும் உம்மை நான் இயேசுவனை அறியணும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி வச்சுக்கலாமா? ஒரு விஷயம் நீங்கள் கடவுள்கிட்ட விடாப்பிடியாக கேட்குறீங்க, அது கடவுள் உங்களுக்கு தரவே இல்லை, அது கிடைக்கலனாலும் இயேசுவை நேசிப்பீங்களா? எனக்கு இப்பவே சந்தேகம், அடுத்த வாரம் நீங்கள் நிறைய பேர் வருவீங்களா? It is not about the bread, it is all about Jesus. Jesus, Jesus. நீங்கள் இப்படி அவர்கிட்ட வந்து பாருங்கடா, மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். அது அவருக்கு நன்றாக தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. நானே ஜீவ, என் அண்டை வருகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடைய மாட்டான், ஒரு நாளும் பசி அடைய மாட்டான். ஜீசஸ் இஸ் பிரெட். அவர் அப்பமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட வரணும். 2, நீங்கள் அவரை விசுவாசிக்கணும். இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட வரணும். யார்கிட்ட வரணும்? கோஷி பாசுக்கிட்டேயா? மனிதர்களே அல்ல, தேவன்கிட்ட வரணும், இயேசு கிட்ட வரணும். 2, நீங்கள் அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பொருட்களை தாண்டி நம்ம விசுவாசம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பழைய பாடல்ல பாருங்க, all to Jesus I surrender, all to him I freely give. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். கடவுள் உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த அனுகிரகங்கள் எல்லாம் ஊழியத்தின் மேன்மைகளுக்காய் கொடுத்து விட்டு கர்த்தருக்காய் தங்களை அர்ப்பணித்து கர்த்தரை இன்னும் ஆழமாய் வேதத்தில் அறிந்து வாழ்ந்த ஒரு தலைமுறை இருந்தது போல இந்த தலைமுறையிலும் கிறிஸ்தவர்கள் வேரூன்றி எழும்புவார்களாக. அவர் அப்பத்தை தருகிறவர் அல்ல, அவரே. இன்னொரு வாட்டி அது ஆழத்தமா ஒரு ஆமீன் சொல்ற. அவர் அப்பத்தை தருகிறவர் மட்டுமல்ல, அவரே அப்பமா இருக்கிறார். நான் மெய்யான அப்பம், ஜீவ அப்பம். I am the true bread. அப்ப நான் தருவேங்க, நான் எல்லாம் தருவேங்க. என்கிட்ட வர்றவங்களுக்கு எந்த குறையும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் இளைப்பாறுதல் தருவேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் அப்பம் தருகிறவர் மட்டும் அல்ல, நானே. இயேசு வேணுமா அப்பம் வேணுமா? வரவே மாட்டேங்குது வாயில. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவரே அப்பமா இருக்காரு. நான் சொல்றேங்க, மெய்யா அவரை தேடினீங்கன்னா எந்த குறையுமே உங்களுக்கு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. I thank God when he gives me bread. I thank God when he gives me fish. I thank God when he blesses me. I thank God when he gives me a house. I thank God when he blesses my finance. But more than all that, I love Jesus. Hallelujah. அப்பம் இல்லாம நம்ம பொழைக்க முடியுமாங்க?
சாப்பிடாமன்னு இருக்க முடியுமாங்க? அதனால் நான் யூதர்களை குற்றமும் சொல்லலை. அப்போ தேவை, நமக்கு தேவை, சரீரப்பிரகாரமான எல்லா விஷயம் நமக்கு தேவை. ஆனால் அவர் சொல்கிறார், நான் எந்த அப்பனா ஒரு நாளும் ஓய மாட்டேன். நேற்றைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு இல்லாமல் போகிற அப்பம் அல்ல. என்னை நம்பி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கூட்டம் எனக்கு வேண்டும் என்று எனக்கு ஆசை இப்போ இல்லை. இன்னும் கொஞ்சம் செல்வங்களை சேர்க்கணும் என்ற ஆசையில் நான் இல்லை. ஆனால் ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இன்னும் இயேசுவை நான் அறிய வேண்டும். நல்லா இருங்க, ஓங்கி படருங்க. நானே அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை ஜெபித்து கொண்டு இருப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்களேன். உன் இதயத்தினுடைய எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவார். அவருக்குள் என் இருதயம் செட்டில் ஆகிவிடுகிறது. என் நம்பிக்கையெல்லாம் அவருக்குள் அமைதிப்படுகிறது. அவருக்குள் நான் ஃபுல் கம்ப்ளீட். ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். When he is my bread. இப்படி சொல்லலாமா? உலக அப்பம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 12 கூட மிச்சம் இருந்தது. அங்கும் இங்கும் துணிக்கைகள் சிதறி கடந்தது. ஆமென். ஆனால் ஆண்டவரே என் அப்பமாய் மாறும்போது துணிக்கையும் இல்லை, மிச்சமும் இல்லை. அவன் எல்லாமே எல்லாவற்றுக்கும் he is my full, he is my complete, he satisfies me, he gives me life and he blesses me. ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்காய் காத்திருப்பீர்கள்? பக்க சொல்லுங்க. எல்லாம் என்னை தேடி வருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை பார்த்து ஒன்று சொன்னா நீங்கள் ஆமேன்னு சொல்வீங்களா? நீங்கள் வேண்டி விரும்புகிற எல்லா விஷயமும் கர்த்தரே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஆனால் அவர் உயர்த்துகிற வரைக்கும், அவர் செய்கிற வரைக்கும் எத்தனை பேர் பொறுமையாய் கர்த்தருக்காக அவர் அன்பை விட்டு விலகாமல் காத்திருப்பீர்கள்? ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாமே. இந்த ஆழமான உறவு எனக்கு வேண்டும்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? எல்லாத்தை விட அதுதான் முக்கியம். பாடலை விட, என் பிரசங்கத்தை விட, நான் செய்கிற சேவையை விட அது எதுவும் என்னை திருப்தி ஆக்காது. என்னை திருப்தி ஆக்குகிற ஒரே அப்பம் ஜீவா அப்பம். கம் டு ஹிம் அண்ட் பிலீவ் இன் ஹிம். எல்லாமே அவர் தான். அவரை முன்னாடி வச்சுட்டு அவருடைய உறவில் நீங்கள் ஆழமாக வளர்ந்துட்டீங்கன்னா மற்ற எல்லாத்திலும் நீங்கள் எழுந்துருவீங்க, நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஒரு நாளும் நீங்கள் காலி ஆகவே மாட்டீங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தெய்வம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போது என்னண்டை வாருங்கள் என்று சொன்னவர் இளைப்பாறுதலை தந்து உங்களை நடத்தி உங்களை திருப்தியாக்குவார். எந்த அளவுக்கு நீங்கள் வளருவீங்கன்னா, இப்படி வைக்கலாமா, இதுதான் எனக்கு ரொம்ப வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு போராடுற விஷயம் அது கிடைக்கலன்னா அடப்போட அது என்ன பெரிய விஷயம், இயேசு இருக்கிறார் என்று நினைக்கிற அளவிற்கு நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். ஸோ வேதத்தை தியானிக்க தியானிக்க, ஆராதனையில் வளர வளர, ஜெபத்தில் வளர வளர, இன்னும் அவரை அறிய அறிய யூ வில் கம் டு அ பிளேஸ். ஒரு இடத்துக்கு வருவோம், ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, பட் இது எதுவுமே என்னை அசைப்பது இல்லை, எனக்கு எல்லாமே இயேசுதான். எல்லாம் இயேசுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு எல்லாம் இயேசுவே. அவர்தான் என் ஏக்கம், அவர்தான் என் நம்பிக்கை, அவர் எனக்கு ஜீவன், அவர் என் ரட்சகர், அவர் என் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் 14 சிறந்தவர். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்கு எல்லாமே இயேசுதான். The whole world Christianity is turning. Of course we need it, but focus of Christianity is bread, 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 bread. And we need to keep that away and say, yes, we need bread, I need food, I need Sangramin, but more than that, I need Jesus. If you believe that, அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் அவர் சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைய மாட்டார்கள். Shall we stand in the presence of God?